வணக்கம். நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறது வள்ளலாரோட அருட்பெருஞ்சோதி அகவல்ல இருந்து சில முக்கியமான வரிகள். இதை மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு ஒரு துதி மாதிரி, ஒரு நாம சங்கீர்த்தனம் மாதிரி தான் தெரியுது. ஆனா நீங்க சொல்றீங்க இதுக்குள்ள பிரபஞ்ச ரகசியமே இருக்குன்னு. சரி, இதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? கரெக்ட். நீங்க சொன்னது ரொம்ப சரி. இது வெறும் புகழ்ச்சி பாடல் இல்ல. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரியும் அருட்பெருஞ்சோதியோட ஒரு குறிப்பிட்ட தன்மைய, ஒரு பரிமாணத்தை நமக்கு விளக்குது. அருட்பெருஞ்சோதிங்கிறது வள்ளலார் தத்துவத்தோட மையம். அது வெறும் வெளிச்சம் இல்ல. அது கருணை, அறிவு, அப்புறம் எல்லாத்தையும் இயக்குற ஒரு பேராற்றல். இந்த வரிகள் அந்த பேராற்றலோட குணங்களை நமக்கு அறிமுகப்படுத்துது. அருமை. சரி, முதல்ல நான் கவனிச்ச ஒரு விஷயம், சபைங்கிற வார்த்தை. அது திரும்ப திரும்ப வருது. ஆகரமான் சபை, அனாதிசித் சபை, ஆதிசித் சபைன்னு. சபைனா எனக்கு ஒரு கட்டடம், ஒரு ஹால் மாதிரி தான் தோணுது. வள்ளலார் அதையா சொல்றாரா, இல்ல இதுக்கு வேற அர்த்தம் இருக்கா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இங்க சபைங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒரு கட்டடம் இல்ல. அத ஒரு ஒரு தளம், ஒரு ஸ்பேஸ்னு புரிஞ்சுக்கலாம். ஆகரமாஞ்சபைனா என்ன? ஆகரம்னா ஆதாரம், மூலம். அப்படின்னா ஆகரமாஞ்சபைங்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற ஒரு மூலப்பெருவழி. த ஃபவுண்டேஷனல் ஸ்பேஸ். பிரபஞ்சம் உருவாகிறதுக்கான ஆதாரமே அந்த அருட்பெருஞ்சோதி தான். ஓ, அப்போ ஒரு இடம் இல்ல, அது ஒரு தளம், ஒரு ஒரு வெற்று கேன்வஸ் மாதிரிங்களா? அதுல தான் இந்த பிரபஞ்சமே வரையப்பட்டிருக்கா? அருமையான உவமை. ஆமா, அப்படியே சொல்லலாம். இப்போ அடுத்ததுக்கு வருவோம். அநாதிசிற்சபை, ஆதிசிற்சபை. இங்க சித்துங்கிற வார்த்தை வருது. சித்துனா தூய அறிவு, கான்ஷியஸ்னஸ். அப்படின்னா சிற்சபைங்கிறது ஒரு அறிவுமயமான வெளி, காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் இருக்கிற இடம். ஓகே, அப்போ இது வெறும் வெளி இல்ல, இது ஒரு அறிவு வெளி. ஆமா, சரி, அப்போ அனாதி, ஆதி இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஆரம்பத்தை குறிக்கிற மாதிரி இருக்கே. இருக்கு. இதுல ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கு. அனாதினா ஆரம்பமே இல்லாதது, காலத்துக்கு அப்பாற்பட்டது, டைம்லெஸ். ஆதினா முதல் தொடக்கம், த வெரி ஃபர்ஸ்ட் பிகினிங். சோ பிரபஞ்சமே உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த மூல அறிவு அனாதிசிற்சபை. காலம் ஆரம்பிச்சதும் வெளிப்பட்ட முதல் அறிவு ஆதிசிற்சபை. ஆக அருட்பெருஞ்சோதிங்கிறது எல்லாத்துக்கும் மூலமான அந்த அறிவு பெருவெளியில இருக்குன்னு இந்த வரிகள் சொல்லுது. இது கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஒரு பக்கம் அருட்பெருஞ்சோதி தான் எல்லாத்துக்கும் மூலம், ஆதாரம், அறிவுன்னு சொல்றீங்க. ஆனா அடுத்த சில வரிகள் ஒருவித முரண்பாட்டு உருவாக்குற மாதிரி எனக்கு தோணுது. மனாதி கட்கரிய அருட்பெருஞ்சோதின்னு ஒரு வரி, அப்புறம் உணர்தற்கரிதாம் அருட்பெருஞ்சோதின்னு இன்னொரு வரி. மனசுக்கும் புலன்களுக்கும் அது எட்டாது, உணர்றதுக்கும் கஷ்டம்னு சொல்றாங்க. எட்ட முடியாத ஒன்ன எப்படி அடையறது? இங்கதான் விஷயத்தோட மையமே இருக்கு. இது முரண்பாடு இல்ல. சொல்லப்போனா இது ஒரு வழிகாட்டுதல். நம்ம கிட்ட என்ன கருவிகள் இருக்கு? மனம், புத்தி, இதெல்லாம் வச்சு ஒரு விஷயத்த அளக்கலாம், வரையறுக்கலாம். ஆனா அருட்பெருஞ்சோதி வரையறைக்கு அப்பாற்பட்டது, எல்லையற்றது. ஒரு சின்ன ஸ்கேல் வச்சுக்கிட்டு வானத்தோட உயரத்தை அளக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான். அதனாலதான் அது மனாதிக்கு அரியது. சரி, புரியுறது. மனசாலா அளக்க முடியாதுங்கிறது ஓகே. ஆனா உணர்ந்தற்கும் அரிதாம்னு சொல்றாரு. உணர்வுங்கிறது மனசோட தர்க்கத்தை தாண்டினது தானே. அன்பு மாதிரி, கருணை மாதிரி. அதுக்கும் கஷ்டம்னா அப்புறம் என்னதான் வழி? கரெக்ட். நல்ல கேள்வி. அது அரிதானது, ஆனா அடைய முடியாதது இல்ல. அதுக்கான வழிய அடுத்த வரியிலே சொல்றாரு பாருங்க. ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து அருட்பெருஞ்சோதி. ஆமா, உணர்ந்து உணர்ந்துன்னு 2 தடவை வருது. ஆமா, அதுதான் அங்க பாயிண்ட். அது ஒரு தொடர்ச்சியான ஆழமான உள்நிலை அனுபவம். அறிவால புரிஞ்சுக்க முயற்சி பண்றதை விட்டுட்டு அதோட ஒன்றி நின்னு திரும்ப திரும்ப ஆழமா உணர்றது மூலமா அனுபவமா பெற முடியும். இது அறிவால் தெரிஞ்சுக்கிறதில்ல, அனுபவத்தால் உணர்வது. ஓ, அப்போ இது ஒரு புதிரை விடுவிக்கிற மாதிரி இல்ல, அதுல கரைஞ்சு போற மாதிரி. நம்ம பகுத்தறிவை விட்டுட்டு அனுபவ அறிவை நோக்கி போகணும்னு சொல்றாரு. மிக சரியா சொன்னீங்க. அதுதான் சாரம். சரி, இந்த அனுபவ பயணம் நல்லா இருக்கு. ஆனா இதனால என்ன பலன்? சேகர மாம்பல அருட்பெருஞ்சோதி, சித்தி நிலைக்கெல்லாம் அருட்பெருஞ்சோதிங்கிற வரிகள் இத பத்தி தான் பேசுதா? நிச்சயமா. சேகர மாம்பலன்னா என்ன? சேகரிக்கப்பட்ட பலவிதமான பழங்கள்.
நாம செய்யற ஒவ்வொரு சின்ன ஆன்மீக முயற்சிக்கும் ஒரு பலன் இருக்கு. அந்த பலன்கள் எல்லாம் ஒன்னா திரண்டு ஒரு திரட்சியா இருக்கிறது தான் அருட்பெரும் ஜோதி. அப்போ நம்மளோட எந்த முயற்சியும் வீண் போகாதுன்னு சொல்றீங்களா? அப்படியேதான். எல்லாம் அந்த பேருண்மைய நோக்கிய பயணத்துல சேகரமாகுது. சூப்பர். சரி, சித்தி நிலை. சித்தினாலே எனக்கு அமானுஷ்ய சக்திகள் தான் ஞாபகம் வருது. அது ஒரு பொதுவான புரிதல். ஆனா வள்ளலார் பார்வையில சித்திங்கிறது பரிபூர்ண நிலை, ஞான நிலை, தி ஸ்டேட் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். எல்லா சித்திகளுக்கும், அதாவது ஆன்மீகத்தோட உச்சபட்ச முழுமை நிலைக்கும் ஆதாரமா இருக்கிறது அந்த ஜோதி தான். அப்போ அந்த அமானுஷ்ய சக்திகள் எல்லாம் அதெல்லாம் இந்த பயணத்துல கிடைக்கிற வினை பயன்கள். பை ப்ராடக்ட்ஸ். அது இலக்கில்ல. புரியுது. இது அந்த ஜோதி தான். இது கூடமே வாரமும் அழியா அருட்பெருஞ்சோதி, வரமும் தருந்திரு அருட்பெருஞ்சோதின்னு வரிகள் வருது. இது அந்த தத்துவத்துக்கு ஒரு இமோஷனல் டச் கொடுக்குது இல்லையா? அது வெறும் ஆற்றல் இல்லாம நம்ம கூட ஒரு உறவுல இருக்கிற மாதிரி. ஆமா ஆமா, ரொம்ப சரியா கவனிச்சிங்க. வாரம்ங்கிற சொல்லுக்கு அன்பு, கருணைன்னு பொருள். அதுவும் அழியா வாரம், அதாவது என்னைக்கும் வற்றாத குறையாத கருணை. அந்த எல்லையற்ற கருணை தான் நமக்கு தேவையான வரங்களை தந்து அருளுது. சோ இது ஒரு கராரான தத்துவ கோட்பாடு மட்டும் இல்ல, நம்ம மேல அன்பு காட்டுற ஒரு பேராற்றல். அப்போ ஆரமும் தாஞ்சபை அருட்பெருஞ்சோதிங்கிறது ஆரமுதுனா அமுதம். இதுவும் அந்த வரங்களோட தொடர்ச்சியா? இது வரங்களோட உச்சம்னே சொல்லலாம். ஆரமுதுங்கிறது மரணமில்லா பெருவாழ்வு தரக்கூடிய அமுதம். அந்த அறிவு பெருவெளியில, அந்த சித் சபையில இருக்கிற அந்த அமுதம் உயிருக்கு அமரத்துவத்தை கொடுக்கக்கூடியது. அந்த அருட்பெருஞ்சோதி அனுபவிக்கிறதே அந்த அமுதத்தை உண்பதற்கு சமம். வாவ்! இந்த பயணத்தோட இறுதியில என்ன நிஜமாவே ரொம்ப கவர்ந்த ஒரு வரி. மதாதீத வெளியாம் அருட்பெருஞ்சோதி. இதுவரைக்கும் நாம பேசின எல்லாத்தையும் இது ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள கொண்டு வருது. இதுல ஃபேசினேட் பண்ற விஷயம் என்னன்னா, இதுதான் வள்ளலாரோட தரிசனத்தோட உச்சம். அருட்பெருஞ்சோதிங்கிறது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ கோட்பாட்டுக்கோ கட்டுப்பட்டதில்ல. இது எல்லாத்தையும் கடந்து நிக்கிற ஒரு பெருவெளி, மதாதீத வெளி. இந்து, கிறிஸ்துவம், இஸ்லாம்னு எந்த சட்டகத்துக்குள்ளேயும் அதை அடக்க முடியாதுன்னு சொல்றாரு. இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு சின்ன சந்தேகம். மதங்கள் இல்லாம ஒரு பாதையில போக முடியுமா? அவரே சன்மார்க்கம்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. அப்போ மதங்களை கடந்ததுன்னு சொல்றதுல ஒரு முரண்பாடு இல்லையா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. வள்ளலார் மதங்களை அழிக்க சொல்லல. மதங்கள்ங்கிறது அந்த பேருண்மைய நோக்கி போற வெவ்வேறு பாதைகள். ஆனா மக்கள் பாதையையே இலக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா நதியும் கடலை நோக்கி தான் போகுது. ஆனா கடல் எந்த நதிக்கும் சொந்தம் இல்ல. அது மாதிரி அருட்பெருஞ்சோதிங்கிற அந்த பேருண்மை எல்லா மதங்களும் அடைய நினைக்கிற இறுதி இலக்கு. அந்த இலக்கு இந்த பாதைகள் எல்லாத்தையும் கடந்தது. ஆக இந்த சில வரிகளுக்குள்ளேயே ஒரு முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்குது. அருட்பெருஞ்சோதி, அது பிரபஞ்சத்தோட மூலம், மனசுக்கு எட்டாதது ஆனா அனுபவத்தால உணரக்கூடியது. அதுவே எல்லா ஆன்மீக பலன்களோட திரட்சி. அது அன்பும் கருணையும் நிறைஞ்சது. கடைசியா அது எந்த மத எல்லைகளையும் கடந்தது. ஆமா, ஒரு சில வரிகள்ல எவ்வளோ பெரிய தத்துவம். இப்போ இது உங்களுக்காக, கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நாம பார்த்த இந்த வரிகள் இறுதி உண்மைங்கிறது மதாதீத வெளி, அதாவது மதங்களை கடந்த ஒரு பெருவெளின்னு சொல்லுது. நாம உண்மையை தேட பயன்படுத்துற கட்டமைப்புகளையே கடந்ததுதான் அந்த உண்மைனா, அந்த உண்மையை தேடுற உங்களுடைய சொந்த பயணத்தை, உங்களுடைய புரிதலை நீங்க எப்படி அணுகுவீங்க? அந்த எல்லையற்ற உண்மையை புரிஞ்சுக்க நீங்க இப்போ வச்சிருக்கிற வரையறைகளை தாண்ட தயாரா இருக்கீங்களான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.